ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரால பெரிய வெயிட்ட தாங்க முடியுமா? கண்டிப்பா. இத பாருங்க புரியும். இப்ப என்கிட்ட ஒரு பிவிசி பீஸ் இருக்கு. இதுல இந்த லோட ஹேங் பண்றேன். நோ, அதால முடியல. இப்ப அதே பிவிசி எடுத்து ஹீட் பண்ணி ஆர்ச் ஷேப்ல பெண்ட் பண்றேன். இப்ப ஹேங் பண்ணா அதையும் தாங்கும், அதுக்கு மேலேயும் தாங்கும். How it's possible? நாம எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ஷேப்பை மட்டும் தான் மாத்துறோம். பிளாட் பீம் ஈஸியா பெண்ட் ஆகுது, பட் இந்த ஆர்ச் ஷேப்டு பீம் பெண்டிங்க அதிகமா ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது. எந்த அளவுக்கு பெண்டிங்கா ரெசிஸ்ட் பண்ணுதுங்கிற மெஷரை தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருந்ததுன்னா ஈஸியா பெண்ட் ஆகும், அதே அதிகமா இருந்ததுன்னா பெண்டிங்கா ரெசிஸ்ட் பண்ணி அதிக லோட தாங்கும். ஓகே, பட் அது எப்படி வெறும் ஷேப்பை மாத்தினதும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகுது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா 1/12 BH cube. சோ இந்த பீமோட பிரெத் அண்ட் ஹைட்டை பொறுத்து இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா h is cubed. சோ ஹெச்ல ஹைட்ல வர ஒரு சின்ன சேஞ்ச் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இட் மீன்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அதிக அளவுல இன்க்ரீஸ் பண்ணும். சோ இந்த பீமோட ஸ்டிஃப்னஸ் பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதான் இங்க நம்ம பிளாட் ஷேப்ல இருந்த பீமை ஆர்ச் ஷேப்புக்கு மாத்தும் போது அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் அதோட பெண்டிங்க ரெசிஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி, அதோட ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஜியோமெட்ரிக் சேஞ்ச். ஒரு ஷேப்பா மாத்திரனால எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.